A very happy Sunday to you all. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் தம்பி தங்கச்சி ஒரு ட்ரிப்லேருந்து வர போயினோம். அவங்கள சர்ப்ரைஸாக வர வைக்கிறதுக்காக அவங்களுக்காக lamb பிரியாணி அக்காவின் ஸ்பெஷல். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த lamb பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இதோ என்னுடைய வேர்ஷனில் lamb பிரியாணி பார்ப்போமா? ஓகே, மெயின் டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணுறது முதல் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து வாழைக்காய் பொரியல் பொரிக்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க. ஸோ இது எடுத்ததுக்கு பிறகு மெயின் டிஷ்ஷை நம்ம வைப்போம். ஓகே, இன்க்ரீடியன்ஸ் டைம். குத்து மதிப்பை நான் சொல்கிறேன். இந்த கண்ணூர் பஸ்மதி லாங் கிரெயின் ரைஸ் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இது நார்மலாக வந்து பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு, நெய் சோறுக்கு, மஞ்சள் சோறுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுறது. எகெயின் நான் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த அளவு வந்து குத்து மதிப்பு தான். இது வந்து எங்களோட வீட்டில் எங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இது ஒரு 3 முறை 4 முறை கூட நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் ஃப்ரீஸில் போட்டுட்டு. அப்படித்தான் எங்களுடைய பொழப்பு ஓடுது. ஸோ எனிவே, இது வந்து lamb, of course lamb பெரிய பெரிய பீசஸா வெட்டி நான் வந்து இது கொஞ்சம் மேரினேஷன் போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது சரக்குத்தூள், சில்லி பவுடர், உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். இதுலையே மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொரியாண்டர் பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நேற்று இரவு ஃப்ரிட்ஜில் வச்சேன் நான் நல்லா ஊறுறதுக்கு. நார்மலாக சும்மாவும் இந்த மாதிரி புரட்டாமல் மேரினேஷன் பண்ணாமலும் போடுறது உண்டு உடனே வெட்டி. ஆனால் எனக்கு நேற்று அப்படி தோணுச்சு, இதையெல்லாம் புரட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறமா முக்கியமாக பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுதுகள் அரைச்சது நல்ல நைஸான சாஃப்ட் பதத்தில் நான் நிறைய இஞ்சி போடுவேன், நிறைய பூண்டு போடுவேன். இதில் ஒரு 4 பூண்டு 5 பூண்டு பெருசு பெருசான பூண்டுகளை உரிச்சு போட்டிருக்கிறேன். அண்ட் தென் இஞ்சியும் வந்து நல்லா கையளவு பீஸுக்கு ஒரு 3 பீஸ் ஆச்சும் போட்டிருப்பேன் இதில். ஓகே, ஸோ நல்ல இஞ்சி பூண்டு வாசனை. எகெயின் நான் எல்லாமே தாராளமாக தான் போடுவேன். அது வந்து எனக்கு அப்போ அந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து தூக்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிவப்பு வெங்காயம் நறுக்கு துருக்கலாக வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயம் எவ்வளோத்துக்கு போடுறோமோ அவ்வளோத்துக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக வறுக்க வேண்டுமானால் பச்சை மனம் போக இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயத்தையும். தென் எகெயின் முக்கியமான விஷயம் கொரியண்டர் இலை. ஸோ இதை வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். தென் மின்ஸ் இலை, lamb பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். மின்ஸ் இலை ஆல்சோ பிரியாணிக்கு முக்கியம். மறந்து போட்டேன் சில்லி வாங்குறதுக்கு பச்சை மிளகா. ஸோ இருக்கிற சில்லியை வச்சு சமாளிக்கணும். இதில் ஒரு 4 இருக்குது. ஆனால் நார்மலாக நான் ஒரு 7 ஆச்சும் போடுவேன். 7 8 கூட போடலாம். முழுசாக போட்டால் உரைப்பு தெரியாது, வெட்டி போட்டால் உரைப்பாக இருக்கும், காரமாக இருக்கும். ஓகே, ஸோ ரைஸை எப்படி ஊற வச்சிருக்கேன். ஓகே, ரைஸ் ஊற வச்சிருக்கிறேன். இந்த சுண்டில், இந்த பெரிய சுண்டில் ஒரு 2 அளவு போட்டிருக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி என்று. ஏனெண்டா நான் ரைஸ் செப்பரேட்டாக வேக வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் உண்டா போடுவேன். அது ஒரு ரிஸ்க் தான். ஆனால் எனக்கு அது அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படி போட்டு அந்த ரைஸோடு சேர்ந்த இந்த கறி சோஸ் வந்து குக் பண்ணும்போது பிரியாணி தூக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். எல்லாத்தையும் காட்டிட்டுனா எஸ் காட்ட இல்லை. தக்காளி பழம், நல்ல பழுத்த இனிப்பான தக்காளி பழம் ஒரு 4-5 நல்லா பொடிசலாக வெட்டி வச்சிருக்கிறேன். தக்காளி பழம் நல்ல இனிப்பாக இருக்கணும். தண்ணித்தன்மையாக இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் போயிடும். அந்த தக்காளி இஸ் அ மஸ்ட். எகெயின் இது வந்து ரைத்தாக்கு சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிற அந்த நீட்டு வெங்காயம், அதுவும் சிவப்பு கலர், அதை கொஞ்சம் நல்ல மெல்லிசாக வெட்டி இருக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கும்பர், ஐ திங்க் என்னது இது வெள்ளரிக்காயாக இருக்கலாம், மன்னிக்கவும் தவறாக இருந்தால், அதுவும் போட்டிருக்கேன். தயிரோட போட்டு உப்பு அண்ட் பெப்பரை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுறதுக்கு. ரைத்தா ரொம்ப முக்கியம். இப்போ உங்களோட பேசும்போது முட்டையும் ரொம்ப முக்கியம் இருக்கு, அவிக்க போடணும். ஓகே ஓகே, அதே மாதிரி வந்து நல்ல நாட்டுக்கோழியுடைய கால் தொடை எல்லாம் வாங்கி அதை நல்ல சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் சரக்குத்தூள் எல்லாம், சில்லி பவுடர், சரக்குத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கொரியாண்டர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நேற்று இரவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நான் இதை வந்து அவனில் வைக்க போகிறேன். நாங்கள் வந்து பொரிக்கிறது ரொம்ப இல்லை எண்ணெயில் உடனே, அப்படி அவனே எங்களுக்கு வந்து ருசியை எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதால அவனில் வச்சிடுவேன். ஓகே, இதே உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் நான். ஸோ இதுகள் தான் சைட் டிஷ்ஷஸ்.
ஓகே மை டியர்ஸ், இது வந்து ஒரு பெரிய அண்டா தான், ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சட்டி அளவு தான் இருக்குது என்கிட்ட. ஸோ இதில் வந்து நல்ல நெய் நிறைய போட்டேன் நான், ஒரு 3-4 கரண்டி நெய்யும் எண்ணெயும் கலந்து போட்டுட்டு இதில் வந்து சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறமா கராம்பு, இதுகளெல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் வறுத்து எடுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுத போட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுக்க வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது ரெடி பாருங்க, எண்ணெய் மிதக்குது. அந்த நேரத்தில் அப்படியே இந்த வெங்காயத்தை கொட்டிடுவோம், கிளறிடுவோம். இதுவும் பச்சை மணம் போக நல்ல பொன்னிறமாக பொரிய வேண்டும். ஆல்சோ இந்த நேரத்தில் இருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பச்சை மிளகாய் தான் குறைவு, ஆனால் ஆல்ரைட். ஓரளவுக்கு பொன்னிறமாக எல்லாம் வதங்கின உடனே இந்த தக்காளியை போட்டிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்குவோம். இந்த பக்கத்தில் எங்களுடைய நாய்க்குட்டி பிள்ளைகளுக்குரிய மீட் சூப்பு ரெடி ஆகுது. அது எங்கள் குழந்தைகள், அவங்களையும் கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி பழத்தோட இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மீட்டை போடுவோம். ஓகே, இப்போ மீட்டை போட்டுட்டேன், மேரினேட் பண்ண மீட்டை. அண்ட் தென் இது வந்து இந்த மாதிரி டொமாட்டோ புரை, இது கொஞ்சம் நிறைய விடுவேன். ஸோ இதில் ஒரு 4-5 டீஸ்பூன் விட்டுருக்கிறேன். அண்ட் தென் ஆல்சோ தேவைக்கேற்ற மாதிரி நெய்யையும் விடுங்க அப்பப்போ. தென் ஆல்சோ உப்பு, கல்லுப்பு ஒரு 3.5 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். இப்போ என்ற இந்த இறைச்சிலையும் நான் உப்பு போட்டு தான் மரினேட் பண்ணி விட்டுருக்கிறதால அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப. ஸோ இவ்வளத்தையும் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடரையும் தூவி விட்டுருக்கிறேன். இவ்வளத்தையும் நான் வந்து இப்போ கிண்ட போகிறேன். ஸோ கொரியாண்டர் அண்ட் மின்ஸ் இந்த நேரத்தில் இதுக்குள்ளே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 மினிட்ஸுக்கு நான் வந்து வேக வைக்க போகிறேன் சிம்மில். ஒரு 10 நிமிஷம் வெந்து கொண்டிருக்கும் போது நான் தயிர், நல்ல திக்கான தயிர், க்ரீக் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 4-5 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இந்த லேம்ப் மீட்டை வந்து சாஃப்டாக்கும் அண்ட் ஆல்சோ பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்க. அப்படியே அந்த எண்ணெய் தன்மை, நெய் தன்மை எல்லாம் மேலே மிதக்குது. அண்டு நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து ரைஸை போடுவோமே. ஆல்சோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நான் வந்து தேசிக்காய் பழம் புளிஞ்ச சாரை போட போகிறேன். அது நான் மறந்துட்டேன் சொல்கிறது, சில விஷயங்கள் மறந்துட்டேன், மன்னிக்கவும். கடுகும் போட்டிருக்கேன் ஆரம்பத்தில். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸை போட்டு நான் கலந்துட்டேன். ஸோ ஒரு 50 நிமிஷம் நான் சிம்பிளாக வச்சுருந்தேன் நான் இந்த கிரேவியை. அதுக்கு பிறகு வந்து எலும்பிச்சை சாறு ஒரு 3/4 போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டேன். ரைஸை போட்டுட்டு இப்போ கிண்டி வச்சுருக்கிறேன். இப்போ இப்படி இருக்குது, அது தண்ணியாகவும் இருக்குது, இன்னுமே ஈரழிப்பாக தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசை கல் வச்சுருக்கிறேன். அதில் அதுக்கு மேலே சட்டியை வச்சுருக்கிறேன் இந்த பதத்தில். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நெய்யை விட்டுருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா முட்டை போட்டு அதில் கொரியாண்டர் மேலே தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அலுமினியமை சுற்றி வர போட்டுட்டு அதுக்கு மேலே உரல்கல்லை வச்சு இப்போ தம் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் நான் தம்மில் சிம்மில், ரொம்ப சிம்மில் தம் பண்ணுறேன் இந்த பிரியாணியை. எஸ், பிரியாணி தம் எடுக்கும்போது நான் சைடு வாக்கில் எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி மொப்படிச்சு ஒரு கிச்சனை நல்ல பிளிங்காக விட்டுட்டேன். அப்பாடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தம் பிடிச்ச பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் வந்து உடைக்காமல் ரைஸை இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் குட், நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டுன்னு பார்க்கவில்லை, பட் வந்திருக்கு. சோறு வந்து இறைச்சி வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பொலன்னு இருக்குது ரைஸு, உண்மையில் நல்லா வெந்திருக்குது. பார்த்தீங்கன்னா உடைக்கக்கூடாது ரைஸை, பட் நல்லா வெந்து நல்லபடியாக வந்திருக்கு
ரைட்டா? Thank you so much. Happy Sunday. Love you guys.